ஏர்லி மார்னிங்கிறது வந்து என்னால் வந்து அந்த டைம் மட்டும்தான் என்னால் படிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஜாபே வந்து எனக்கு ரொம்ப பிரெயின் ட்ரைனிங்காக இருக்கும். ஈவினிங் வந்து என்னால் படிக்கவே முடியாது. அப்படியே லேப்டாப் மூடி வச்சுட்டா ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் தோணும். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் 3 to 9 படிக்கிறதே வந்து அந்த 6 hours படித்தாலே நமக்கு ஒரு ஃபுல் டே படித்ததோட இது மாதிரி கிடைக்கும். அண்ட் இதை வந்து நான் எப்படி அட்வான்டேஜஸாக பார்த்தேன்னா, இப்போ ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ்னால் ஃபுல் டைம் படிப்பாங்க. நமக்கு இருக்கிறது இந்த 6 hours தான். 1 மணி நேரம் தூங்கிட்டா கூட 5 hours தான் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரைவே வந்து நம்மளை காலையில் எந்திரிக்க வச்சிரும். அம்மா காலையில் எந்திரிச்சிருவாங்க. இப்போ 4 o'clock 3:30 4 வந்து அம்மா எந்திரிச்சிருவாங்க. பூஜை பண்ணுவாங்க, சாம்பிராணி போடுவாங்க. அந்த சாம்பிராணி ஸ்மெல்லுக்கே எனக்கு மெயினாக தூக்கம் வராது. ஸோ அது அப்படியே ஆக்டிவேட் ஆகிடும் பிரெயின். வீட்டில் எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க. அப்பா எந்திரிச்சிருவாங்க, அம்மா எந்திரிச்சிருவாங்க. அப்படியே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுறது. இப்போ 3 o'clock எந்திரிக்கணும்னா ஒரு 6 7 வந்து கொஞ்சம் டல் ஆகும் படிக்கிறது. அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா வெளியில் வர்றது, மொட்டை மாடியில் போய் படிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே படிக்கிறது, இல்லைனா அந்த டைமில் ஏதாவது டெஸ்ட் எழுதுறது, வீடியோ பார்க்குறது, இந்த மாதிரி நம்ம வந்து மெத்தட்ஸை வந்து மாற்றி மாற்றி படித்தோம்னா பிரெயினும் கொஞ்சம் டயர்ட் ஆகாமல் அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்படி பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் 7 to 9 வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபோக்கஸ்டாக படிக்கலாம். ஸோ மெயினாக அதுதான் பண்ணேன்.